பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல். கடந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி புதிதாக கட்டிக்கொண்டிருந்த வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த பயங்கரம் அரங்கேறி ஓராண்டு முடிவடைந்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி இரவு 7:30 மணிக்கு சென்னை பெரம்பூரில் ஆட்கள் நடமாட்டம் உள்ள சாலையில் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஒரு கும்பலால் படுகொலை செய்யப்பட்டதால் தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு மீதான விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் கடுமையாக முன்வைத்தனர். ஆம்ஸ்ட்ராங்கின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சியின் தேசிய தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக தெரிவித்து ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கை உடனடியாக சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஆனால் தமிழ்நாடு காவல்துறையே இந்த வழக்கை துரிதப்படுத்தியது. வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டனர். ரவுடி நாகேந்திரன், ஆற்காடு சுரேஷின் சகோதரர் பொன்னை பாலு, முன்னாள் பாஜக நிர்வாகியும் பெண் தாதாவுமான அஞ்சலை, முன்னாள் காங்கிரஸ் நிர்வாகி அஸ்வத்தாமன், ஹரிஹரன் என மொத்தம் 28 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அதில் 25 பேர் மீது குண்டர் சட்டமும் பாய்ந்தது. மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக இருக்கும் சம்போ செந்தில் மற்றும் வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணன் ஆகியோர் ஓராண்டு ஆகியும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட ரவுடி திருவேங்கடம் கள்ளத்துப்பாக்கியால் போலீசாரை சுட முயற்சி செய்த போது தற்காப்பிற்காக போலீசார் பதிலுக்கு சுட்டதில் அவர் கொல்லப்பட்டார். கைது செய்யப்பட்ட 10 நாட்களிலேயே ரவுடி திருவேங்கடத்தை என்கவுண்டர் செய்தது கடும் விமர்சனங்களுக்குள்ளானது. தொடர்ந்து வழக்கு விசாரணையை துரிதப்படுத்தி வந்த சென்னை போலீசார் படுகொலை நிகழ்ந்த 3 மாதங்களில் 4892 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை எழும்பூர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர். அதில் கைது செய்யப்பட்ட 28 பேரின் பங்கு, கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டியது எப்படி, கொலை செய்யப்பட்டதற்கான நோக்கம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் இடம்பெற்றிருந்தன. அரசியல் மற்றும் சமூக ரீதியாக ஆம்ஸ்ட்ராங்கின் பெரும் வளர்ச்சியை தடுக்கவே அவர் கொலை செய்யப்பட்டதாக குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தவிர அவர் கொலைக்கு 4 முக்கிய காரணங்களும் இருப்பதாக கூறப்பட்டு வந்தது. ரவுடி ஆற்காடு சுரேஷ் மற்றும் தென்னரசுவின் கொலை வழக்கு, ரவுடி நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமனுடன் ஏற்பட்ட நிலம் சம்பந்தமான விவகாரம், ரவுடி சம்போ செந்திலோடு ஒரு வீடு விவகாரத்தில் 30 லட்சம் ரூபாய் மிரட்டி வாங்கியது போன்றவை காரணமாக இருந்ததாக அந்த குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தனது கணவர் ஆற்காடு சுரேஷுக்கு 1ஆம் ஆண்டு நினைவு தினம் வருவதற்குள் ஆம்ஸ்ட்ராங்கை தீர்த்து கட்ட வேண்டும் என அவரது மனைவி சபதம் செய்திருக்கிறார். அதன்படி சிறையில் இருந்து ரவுடி நாகேந்திரன் மருத்துவ பரிசோதனைக்காக வெளியே வரும்போதெல்லாம் கச்சிதமாக திட்டம் போட்டு அனைவரையும் ஒருங்கிணைத்ததாகவும் இதற்காக ஒரு நட்சத்திர விடுதியிலேயே கொலைக்கான திட்டம் தீட்டப்பட்டதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. பண உதவியை ரவுடி சம்போ செந்தில் செய்தார் என்றும், சிறையில் இருந்து நாகேந்திரன் போட்ட திட்டத்தை வெளியில் இருந்து அஸ்வத்தாமன் செயல்படுத்தினார் என்றும் குற்றப்பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. கூடவே ஆம்ஸ்ட்ராங் கொலையை அரங்கேற்ற மொத்தம் 10 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டியது. சென்னை போலீசார் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கின் விசாரணை, கைது, குற்றப்பத்திரிகை தாக்கல் என கிடுகிடுவென முன்னேறி இருந்தாலும் தமிழ்நாடு காவல்துறை மீது தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சிபிஐக்கு வழக்கை மாற்ற வேண்டும் என்றும் அவருடைய குடும்பம் தொடர்ச்சியாக அரசை வலியுறுத்தி வருகிறது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதே கோரிக்கையை முன்வைத்து சிபிஐ விசாரணைக்கான காரணங்களை பட்டியலிட்டு மனு தாக்கலும் செய்தது. வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இதுகுறித்து காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டுக்கு தப்பி சென்றிருப்பதாக கூறப்படும் ரவுடி சம்போ செந்தில் மற்றும் மொட்டை கிருஷ்ணனை போலீசாரால் நெருங்க முடியவில்லை. இவர்களையும் பிடித்து ஆம்ஸ்ட்ராங்கின் கொலைக்கு விரைவில் நீதி கிடைக்க வேண்டும் என்பதை அவருடைய குடும்பத்தினர் எதிர்பார்த்து வருகின்றனர். பிரேமன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல்.